area of the reactant. இந்த ரியாக்டனுடைய சர்ஃபேஸ் ஏரியாவும் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றாங்க. நமக்கு முதல் தெரியணும் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் பார்ட்டிகல் சைஸுக்கும் என்ன வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பார்ட்டிகல் சைஸ் டிக்ரீஸ் ஆக சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த பார்ட்டிகல் சைஸ். அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கவனிங்க. அதாவது நம்ம வந்து ஒரு கற்கண்டு எடுத்துக்கோம், பெரிய கற்கண்டு, நான் பார்த்துருப்பீங்க பெரிய கற்கண்டு, ஒரு 2 பெரிய கற்கண்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒன்றை வந்து என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பவுடர் ஆக்கிறீங்க, இன்னொன்று வந்து அப்படியே எடுத்துக்கிறீங்க. இப்போ 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுக்கிறீங்க, அதில் வந்து 2ஐயும் மிசிபிள் பண்ணுறீங்க. இந்த 2ல் யார் ஃபர்ஸ்ட் மிசிபிள் ஆவா அப்படின்னா, யார் மிசிபிள் ஆவா? அந்த பவுடர்ட் பண்ணி போட்டிங்களா கற்கண்டு, அது வேகமாக மிசிபிள் ஆகும். காரணம் வந்து என்னன்னா, நீங்கள் அதோட பார்ட்டிகல் சைஸை குறைச்சிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்ட்டிகல் சைஸ் குறைஞ்சனால சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாயிருச்சு. அப்போ அந்த கற்கண்டோடைய அதிகப்படியான சர்ஃபேஸ் என்ன பண்ணுதுன்னா வாட்டரோட கான்டாக்ட் ஆகி ஈஸியா மிசிபிள் ஆகுது. அதுவே நீங்க சால்ட் ஃபார்ம்ல போட்டீங்களா, முழுசா போட்டீங்க கற்கண்டு, அதுல சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப கம்மி, அது ஒவ்வொரு அவுட்டர் லேயரா கரைஞ்சு தான் கரையும். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்ட்டிகல் சைஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு, அது வந்து என்ன பண்ணுதுன்னா பெரிய ஃபேக்டரா இருக்கு. அப்புறம் என்ன சார், சர்ஃபேஸ் ஏரியாவும் அப்ப ரேட் எப்படி சார் இருக்கும்? when surface area increases collision increases. அப்ப சர்ஃபேஸ் ஏரியாவும் கொலிஷனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா directly proportional to